ஓபிஎஸ்ற்கு ஆப்பு வைக்கும் ஸ்டாலின். நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு வரக்கூடிய புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் வீடியோ பாருங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் அனைவருடைய குரல்களும் எழுந்து கொண்டிருக்கிறது. அதாவது இப்ப எஸ்பி வேலுமணி எடுத்துக்கங்க, அனைவரும் ஒன்றிணைந்தால்தான் அதிமுக 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்கிறார். அதே போல வைத்திலிங்கம் ஆகட்டும், ஓபிஎஸ் தரப்பாகட்டும், சசிகலா, டிடிவி தினகரன் அவர்கள் பூராமே அதிமுக ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி மட்டும் தான் ஒன்றிணைய கூடாது அப்படின்னு நினைக்கிறாருன்னு பார்த்தா கிடையவே கிடையாது. பின்புலத்திலே திமுகவும் நினைக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா இப்ப அதிமுக ஒன்றிணைந்து விட்டால் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றிக்கு அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்னா அதுக்கு மாற்று கருத்துக்கள் சொல்ல முடியாது. ஏன்னா ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன், இங்கிட்டு எடப்பாடி பழனிசாமி இந்த 4 நபர்களுமே ஒன்று சேர்ந்தால் கண்டிப்பாக அது மிக 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுக்கும். அதிர்ச்சி மட்டுமல்ல, மிகப்பெரிய ஒரு போட்டியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த நிலைமை வந்துவிடக் கூடாது. 2026 திமுக தான் ஆட்சி அமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நமது ஸ்டாலின் அவர்கள் மாஸ்டர் திட்டத்தை ஒன்று போட்டிருக்கிறாராம். அதன் அடிப்படையில் தான் தற்போது வழக்குகள் என்பது தொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லி ஒரு தகவலானது வெளியாகிறது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப 2 தினங்களுக்கு முன்னாடி நமது எஸ்பி வேலுமணியின் மீது லஞ்ச ஒழிப்புத்துறையின் மூலமாக வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது. அந்த 6 மாதங்களிலே 11 இருந்து 13 வழக்குகள் என்னமோ லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு பண்ண வழக்குகள் பதிஞ்சிருக்காங்க. அதுவுமே அறப்போர் இயக்கம் கடந்த வாரங்களிலே பாத்தீங்க அப்படின்னா லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அவங்க தூக்கத்திட்டு இருக்காங்க, அவங்களை எழுப்பணும் அப்படின்னு சொல்லி காப்பி பொடி அனுப்பக்கூடிய ஒரு போராட்டம் கூட நடத்தினாங்க. அதுக்கு அடுத்தபடியாக இந்த நடவடிக்கைகள் புறம் எடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப எஸ்பி வேலுமணியின் மீது வழக்குகள் தொடுக்கப்பட்டிருக்கு. அதே போல இன்றைய தினம் நமது வைத்திலிங்கத்தின் மீதும் வழக்குகள் லஞ்ச ஒழிப்புத்துறையின் மூலமாக வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஏன் இந்த எஸ்பி வேலுமணி பிளஸ் வைத்திலிங்கம் எதற்காண்டி அப்படின்னா, வைத்திலிங்கம் ஓபிஎஸ் அணியில் முக்கியமான ஒரு நபராக இருக்கிறார். அவர் அதிமுக ஒன்றிணைப்புக்காண்டி ஏகப்பட்ட வேலைப்பாடுகளை பார்க்கிறார். அதே போல எஸ்பி வேலுமணி எடப்பாடி பழனிசாமி இருந்தாலுமே அதிமுக ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு 6 முன்னாள் அமைச்சர்களை கூட்டிக் கொண்டு பேச்சுவார்த்தை நடத்தினார். அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கும் தயாராகி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருந்தது. இதை வைத்துக் கொண்டுதான் ஸ்டாலின் அவர்கள் இந்த மாதிரி லஞ்ச ஒழிப்புத்துறையை ஏவி விடுகிறார் அப்படின்னு சொல்லி அந்த அதிமுகவும் மற்றவற்றில் வைத்திலிங்கத்தின் சார்பாகவும் ஒரு தகவலானது தெரிவிக்கும். இப்ப நேற்று தினம் எடப்பாடி பழனிசாமியோட எஸ்பி வேலுமணிக்கு ஆதரவாக மிகப்பெரிய கண்டனங்களை தெரிவித்திருந்தார். அதே போல இன்றைய தினம் வைத்திலிங்கத்தின் மீது வழக்குகள் தொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து யார் இருக்க போறாங்க, அடுத்த நபர்கள் அதிமுக ஒன்றிணைப்புக்கு யார் முக்கியமானவராக இருக்கிறாரோ அவர்களின் மீதும் வழக்குகள் என்பது தொடுக்கப்பட இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தகவலும் வெளியாகி கொண்டுதான் இருக்கிறது. இவை அனைத்துமே 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தான் திமுக இந்த மாதிரி லஞ்ச ஒழிப்புத்துறை ஏவி விடுறாங்க அப்படிங்கிற மாதிரி அரசியல் வல்லுநர்கள் அவருடைய கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா 2026 திமுக ஆட்சி அமைக்கவே 5 ஆண்டுகள் திமுக ஆட்சியில் இருந்தால் அடுத்த 5 ஆண்டுகள் அதிமுக மாற்றம் செய்து தமிழகத்தை ஆட்சி செய்து கொண்டு இதுவரைக்கும் அப்படித்தான் போயிட்டு இருக்கு. அதனால அதிமுக 10 ஆண்டுகள் கூட ஆட்சியில இருந்திருக்கு. இப்படி ஒரு நிலைமை வர வேண்டும், அதாவது திமுக அடுத்த 5 ஆண்டுகளுக்கு ஆட்சியில் அமர வேண்டும் அப்படிங்கிறதான் லஞ்ச ஒழிப்புத்துறை ஏவி விடுவதாக தகவலும் வெளியாகி கொண்டிருக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.